நீலகிரி மாவட்ட கால்பந்து சங்கத்து மூலியமா வந்துட்டு ப்ளூ லீக்னு சொல்லிட்டு வந்து இப்போ லீக் போட்டி 11 வயதுக்கு உட்பட்டோருக்கான கால்பந்து போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் முறையாக இந்த போட்டி வந்து நடக்குது. இப்போ ஏன் இது நடத்துகிறோம்னாக்கா வந்துட்டு சிறுவர்கள் வந்து இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் செல்ஃபோனு அதுலேயே வந்து மூழ்கிட்டு வந்து போகிறாங்க. அப்போ அந்த சிறுவர்களை வந்து ஊக்குவிக்கும் வகையில் வந்துட்டு நம்ம இந்த ஒரு போட்டியை நடத்தினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட டைப்போடு வந்து நடக்குது. தமிழ்நாடு ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டரில் நம்ம நீலகிரி மாவட்ட கால்பந்து சங்கம் நடக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து 11 கிளப்பு வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. இதை வந்து இரு பிரிவுகளை பிடிச்சி ஏ போல் பி போல்ன்ற இது நடக்குது. இன்னைக்கு நாளைக்கு வர சனிக்கிழமை வந்து இறுதிப் போட்டியானது நடைபெறும். இதுலேருந்து வந்து பெட்டர் பிளேயருங்களை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு அவங்கள வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு வாரம் கேம்ப் போட்டு அவங்கள வந்து நம்ம நெக்ஸ்ட் ஏஜ் கேட்டகரிக்கு அண்டர் 13, 15, 17 இந்த கேட்டகரிக்கு வந்து அவங்கள தயார்படுத்த போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து போய் ஆண்கள் பெண்கள் இருவரும் வந்துட்டு தமிழ்நாடு அணிக்காக விளையாடிட்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து காலேஜஸ் போய் வந்து நிறைய யூனிவர்சிட்டி விளையாண்டுட்டு வராங்க. மேற்கொண்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டீம்லேருந்து இந்தியா டீம் ஆடி இப்போ இந்த வந்துக்கிற ப்ரொடெக்ஷன்லேருந்து இத்தனை பிளேயருக்கு 13 கிளப்லேருந்து யாரோ ஒருத்தர் 2 பேரை வந்து இந்தியா வந்து ஆடணும்னு சொல்லிட்டு நீலகிரி மாவட்ட கால்பந்து சங்கத்து மூலிமா வந்து வேண்டு விரும்பி கேட்டுக்கிட்டு வந்திருக்கிற அனைவருக்கும் நீலகிரி மாவட்ட கால்பந்து சங்கத்து மூலிமா எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.